பொறுத்துக்க அப்படின்றாங்க. மித் அப்படிங்கிறது என்னது? தொன்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3. அடுத்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னு படிச்சிருப்போம். இது நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? நம்ம கலைச்சொற்கள் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 6th to 12th எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். அடுத்து டெர்மினாலஜி அப்படிங்கிறது என்னது? டெர்மினாலஜி சி வந்து கலைச்சொல். கலைச்சொல்ங்கிறது தான் டெர்மினாலஜி. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்ட் அப்படிங்கிறது கலை இல்லைங்களா? ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸுங்கிறது கலைப்படைப்புகள். அப்போது 3142. அடுத்து பாருங்கள், சரியான இடையை கண்டறிக. ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அழகியல் அல்லது முருகியல் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது வராது. ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் வராது இல்லைங்களா? அடுத்து பாருங்கள், தொன்மமும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். மேலே இருக்கிற கொஸ்டின் சரியாக போட்டோம்னாலும் கீழே இருக்கிறது கரெக்டான ஆன்சர் வந்துடும். தொன்மம்ங்கிறது மித்து, இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். அப்போது கடைசியில் இருக்கிறது தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்து பாருங்கள், மிசைல் அப்படிங்கிறது இதில் வந்து தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மிசைல் அப்படிங்கிறது ஏவுகணை. இப்போ பழைய கொஷனில் தான் இப்போதான் பார்த்தோம். அடுத்து சலைன்ஸ் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம், அதுவும் கரெக்டு. காம்பினேஷன் அப்படிங்கிறது புணர்ச்சி, சேர்றது தானே புணர்ச்சி. ஸோ அப்போது அதுவும் கரெக்ட். இப்போ சிக்கன் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிசாறு கிடையாது இல்லைங்களா? சிக்கன் சூப்புங்கிறது கறி இல்லைங்களா? கோழிக்கறி அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா? வடிசாறு சூப்புங்கிறது வடிசாறு அப்படிங்கிறது கரெக்டு. காய்கறி வடிசாருனா வெஜிடபிள் சூப் அப்படின்னு இருந்திருக்கணும். அப்போது அதுதான் சரி. அப்போ இதுதான் தவறானது. அப்போ டி தான் ஆன்சர் கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது பிஒய்க்யூ, அதாவது அதுவும் இப்போ ரீசெண்டாக ப்ரீவியஸ் கொஷின் தான், ரீசெண்டாக கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் தான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.